1. வேதம் என்ற சொல்லின் பொருள். ஏ. பாடல்கள். பி. சடங்குகள். சி. யாகம். டி. அறிவு. சரியான விடை டி. அறிவு. 2. ரிக்வேத காலத்தில் கால்நடை வளர்ப்புக்காக பயன்படுத்தப்பட்ட சொல். ஏ. ஜனா. பி. விஸ். சி. கோ. டி. குலா. சரியான விடை சி. கோ. 3. பிற்கால வேத காலத்தில் முக்கியமான தொழில். ஏ. கால்நடை வளர்ப்பு. பி. கைவினைப் பொருட்கள். சி. வேட்டையாடுதல். டி. வேளாண்மை. சரியான விடை டி. வேளாண்மை. 4. பெருங்கற்காலத்தில் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் வைக்கப்படும் கல்வகை. ஏ. மென்ஹிர். பி. கற்குவை. சி. நடுகல். டி. கல்லறைகள். சரியான விடை சி. நடுகல். 5. தமிழ்நாட்டில் உள்ள பழமையான இரும்பு கால மற்றும் பெருங்கற்கால தளம். ஏ. ஆதிச்சநல்லூர். பி. கீழடி. சி. பையம்பள்ளி. டி. பொருந்தல். சரியான விடை சி. பையம்பள்ளி. 6. சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர். ஏ. மகாவீரர். பி. ரிஷபதேவர். சி. பார்சுவநாதர். டி. கௌதம புத்தர். சரியான விடை பி. ரிஷபதேவர். 7. ஜைனம் என்ற சொல்லின் பொருள். ஏ. துறவி. பி. ஆசிரியர். சி. அரசர். டி. வெற்றியாளர். சரியான விடை டி. வெற்றியாளர். 8. புத்தர் ஞானமடைந்த இடம். ஏ. சாரநாத். பி. லும்பினி. சி. போத்கயா. டி. குசிநகரம். சரியான விடை சி. போத்கயா. 9. அஷ்டாங்க மார்க்கம் அதாவது 8 மடங்கு வழி கூறும் மதம். ஏ. சமணம். பி. பௌத்தம். சி. சீக்கியம். டி. இந்து மதம். சரியான விடை பி. பௌத்தம். 10. சமண மதம் திசையாடையை உடுத்திய பிரிவினர். ஏ. ஸ்வேதாம்பரர்கள். பி. ஈனயானம். சி. திகம்பரர்கள். டி. மகாயானம். சரியான விடை சி. திகம்பரர்கள். உங்கள் நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. ஜைனம் என்ற சொல்லின் பொருள். ஏ. துறவி. பி. ஆசிரியர். சி. அரசர். டி. வெற்றியாளர். உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.